ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க. கரூர் குணா ஃபார்முங்க. நம்ம இன்றைக்கி விற்பனைக்கு பார்க்குறோன்னா விற்பனைக்கு வந்து 2 பதிவு பார்க்குறோங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோன்னா விற்பனைக்கு ஜெர்சி கிடாரிங்க. விற்பனைக்கு ஜெர்சி கிடாரி, தலையீத்து கிடாரிங்க, 2 பல் கிடாரி, கிடாரி கன்றுங்க. கன்றுண்டு என்னோட 4 நாட்கள் ஆகுதுங்க. கிடாரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க. எந்த குறைபாடும் இல்லைங்க. 8 பற்கள் தெளிவாக இருக்குது. அடர் தீவனம் தாலி தீவனம் கிடாரி தெளிவாக எடுத்துக்குதுங்க. கிடாரி நல்ல நீளம் உயரம் நல்ல பெருவெட்டில் இருக்குது. நல்ல புறவை ஏற்றமான கிடாரி, பின் விலாசம் நல்ல விலாசம். கிடாரி நல்ல நைஸ் இருக்குது, உடசல் இருக்குதுங்க. மடிச்சட்டு நல்லா மடிக்கட்டுங்க. 4 காம்புகள் ஓர்ஸாக இருக்குதுங்க. மின்மடி மாடு படந்த மடிச்சட்டுங்க. நல்ல உள்மடி அடைச்ச பைச்சட்டுங்க. ஆம் மடின்னு சொல்லுவாங்க, அடைச்ச மடிச்சட்டுங்க. நல்ல மாடு வந்து அடர் தீவனம் தாலி தீவனம் கிடாரி வந்து அடர் தீவனம் தாலி தீவனம் தெளிவாக எடுத்துக்குதுங்க. கிடாரியில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது. கண்ணு கிடாரி கண்ணு, செவல கண்ணு ஜெர்சி கண்ணு, செவல கண்ணு கிடாரி கண்ணுங்க. இந்த மாட்டோட அந்த கிடாரியோட கறவைத்தன்மை வந்து பார்த்திங்கன்னா இன்னையோட கண்ணு போட்டு 4 நாட்கள் தான் ஆகுதுங்க. இன்றைக்கி நம்ம காலையில் கறந்த பால் ஒரு 4 லிட்டர் கறந்து கண்ணு தெளிவாக ஊட்டி இருக்குதுங்க. ஒரு 5 நாள் 9 லிட்டர் பால் கேரண்டியாக கறக்கலாங்க. காலையில் 5 சாயந்தரம் 4 கண்ணுக்கு போக 9 லிட்டர் பால் கேரண்டியாக கறக்கலாம். நீங்கள் முறையானபடி சப்பளை வச்சிங்கன்னா 5 நாள் 9 லிட்டர் பால் கேரண்டியாக கறக்கலாங்க. மடிச்சட்டு வந்து பார்த்திங்கன்னா உள்மடியாக இருக்குதுங்க. கறந்துட்டிங்கன்னா மடி சப்புன்னு வற்றிடும். சில மாடு வந்து மடி சொரவையில் இருக்குது, அதனால் மடி சொரவே இல்லை, ஆனால் நல்லா மடிக்கட்டு இருக்குதுங்க. கறந்துட்டிங்கன்னா மடி சப்புன்னு வற்றிடுது. கறக்கிறதுக்கு அப்படி பூமாக இருக்குது. தமர் நல்லா பெருந்தமருங்க. ஒரு செகண்டில் கறந்துடலாம். தெளிவாக இருக்குது. கிடாரியில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது. இந்த கிடாரி தேர்வு செய்யும் நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க. இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 44,000 சொல்லுதுங்க. அனுசரித்து தரப்படுங்க. ஃபோட்டோ வீடியோன்னு அனுப்பலாம், பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறோன்னா விற்பனைக்கு ஜெர்சி மாடுங்க. விற்பனைக்கு ஜெர்சி மாடு செவல சட்டைன்னு சொல்லுவாங்க, செவல மறைன்னு சொல்லுவாங்க, செவல சட்டைன்னு சொல்லுவாங்க. 3ஆம் ஈத்துங்க. 3ஆம் ஈத்து கடை முளைப்புங்க. மாடு நல்லா கொம்பில் இருக்குது. கிடையாது மாடு நல்ல பெருவெட்டுங்க. நல்ல நீளம் உயரம் நல்ல பெருவெட்டில் இருக்குது. நல்ல பேட்சில் இருக்குதுங்க. நல்ல செவல வெள்ள பேட்சில் தெளிவாக இருக்குதுங்க. பின் விலாசம் நல்ல விலாசம், புறவை ஏற்றமான கிடாரி, புறவை ஏற்றமான மாடுங்க. நல்ல எலும்பு கனமான மாடு. 4 காம்புகள் ஓர்ஸாக இருக்குது. மடி மின்மடி மாடு நல்லா படந்த மடிச்சட்டுங்க. மாட்டுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க. அடர் தீவனம் தாலி தீவனம் தெளிவாக எடுத்துக்குது. மாட்டில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாதுங்க. இந்த மாட்டோட கறவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 7 சாயந்தரம் 6 13 லிட்டர் 12லேருந்து 13 லிட்டர் பால் கறந்து மாட்டோட உரிமையாக சொல்லி கொடுத்துருக்காங்க. மாடு நல்லா வாய்க்கடிசான மாடு, தெளிவான மாடு. 12 லிட்டருக்கு மேலே தான் கறக்க முடிஞ்சு, கீழே கறக்காதுங்க. இப்போ 7 6 13 லிட்டர் பால் சொல்லியிருக்காங்க. நம்ம 12 லிட்டர் பால் கேரண்டியாக உத்தரவாதம் கொடுக்கலாம். அந்தளவுக்கு நல்லா மடிச்சிட்டு இருக்குது. மாடு நைஸ் இருக்குது. மாட்டில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது. செவல வெள்ளையில் நல்ல பேட்சில் லுக்கான மாடு, தெளிவான மாடுங்க. இந்த மாட்டை தேர்வு செய்யும் நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க. இதோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 49,000 சொல்லுதுங்க. அனுசரித்து தரப்படுங்க. ஃபோட்டோ வீடியோலாம் அனுப்ப பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம். கரூர் குணா ஃபார்முக்கு ஆதரவு கொடுங்க.